இன்றைக்கி வந்து ரா அண்ட் அன்ஃபில்டர்டு வீடியோ எடிட்டே பண்ணலைங்க. அப்படியே உங்களுக்கு வந்து அன்ஃபில்டர்டாக காமிச்சிருக்கேன். ஆனால் ப்ரைஸுமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். சிலதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லையா, கிட்ட காட்டினாலும். அதனால் ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து பாடி லெஜண்ட் சரவணா ஸ்டோரில் இருக்கவங்க நிறைய பூனம் சாரீஸ் கலெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 345 அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேருந்து ஏன் 300லேருந்தே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 980 ருபீஸ்க்குள்ளே 940க்குள்ளே இருக்கும் உங்களுக்கு. அதாவது அந்தந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்கும். எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சஸ்ஸு. ஸோ நிறைய பேர் வந்து பிராசோ சாரீ, கிரேப் சில்க்கு, பூனம் இந்த மாதிரி டெய்லி வியர்லேயும் கொஞ்சம் ஃபங்க்ஷன் மாதிரி கட்டிட்டு போகிற மாதிரி காட்டுங்கன்னு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனாலே இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருக்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வீடியோ கண்டிப்பாக லைக் கொடுங்க. நிறைய பேர் ஹைப் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. அண்ட் நிறைய கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளையும் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து ரெகுலராக நம்மளுக்கு கமெண்ட் பண்ணி நம்மளை சப்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள நம்ம சப்போர்ட் பண்ணணும் இல்லையா, அவங்களையும் வந்து என்னோடய வீடியோஸில் அவங்களையும் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு கமெண்ட்ஸ் ரிப்ளை மாதிரியும் இருக்கும். அண்டு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே நான் என்ன மதிப்பு மரியாதை வச்சுருக்கேன் அப்படின்றது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் பேசுகிறதுக்கும் இந்த வீடியோவுக்கும் சம்மந்தம் இருக்காது. சாரீ பிடிச்சிருந்தா நீங்கள் ப்ரைஸோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ சாரியை வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. என்னோடய வாய்ஸ் பிடிச்சிருக்கு, நான் பேசுகிறது பிடிச்சிருக்குன்னா அப்படியே நான் பேசுகிறதோடு கண்டினியூ பண்ணி வீடியோ பாருங்கள். இப்போ நான் எந்த வித நோட்ஸும் இல்லாமல் அப்படியே தாங்க சொல்கிறேன். நம்மளுக்கு ரெகுலராக கமெண்ட் பண்ணுற சித்ரா சர்மா, நந்தினி, நாகலட்சுமி, நாகோ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வினிதா சங்கர், இவங்க 4 பேரும் என் மனசில் இருந்தது. சொல்லாதவங்க பேரை வந்து ஏதாவது மறந்துருந்தேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. இப்போ நான் நிறைய பார்த்தும் சொல்கிறேன் யார் யாருன்ட்டு. ஃபஸ்ட்டு அவங்க 4 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ரெகுலராக வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அடுத்தது வந்து இந்த கோல்டு பிளேட்டட் சில்வர் வீடியோ போட்டேன் இல்லையா, இந்த ஒரு முந்தா நாள் நினைக்கிறேன், சனிக்கிழமை போட்டிருப்பேன். அந்த வீடியோலேருந்து சொல்கிறேன். ஜேஎஸ் மியூசிக் ஜோன் அப்படின்ற ஐடியிலேருந்து போட்டிருக்காங்க. நீங்கள் நல்லா கிளியராக பண்ணுறீங்க மேம். நிறைய பேரோட வீடியோஸ் பார்த்துருக்கேன், பட் உங்கள் வீடியோஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் அதே வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த ஜுவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா கல்யாண மண்டபத்தில் வச்சு பாதுகாக்கிறது கஷ்டம். அதை ஒருத்தர் கையில் கொடுத்துருவாங்க, அவங்க பாவம் ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க, கல்யாணத்தில் போய் கலந்துக்க முடியலையே. அப்படி யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா யுவராஜ் அப்படின்ற ஐடியிலேருந்து சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி வந்து என்னை நான் சொல்கிறதெல்லாம் கவனிக்கிறீங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற வேர்ல்டு, அதாவது இந்த சோஷியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுன்றது அவ்வளோ பெரிய விஷயம். அதுலேயும் வந்து சில பேர் நிறைய பேர் சவுண்டை மியூட் பண்ணிவிட்டு பார்ப்பாங்க. அதுமாதிரி இந்தமாதிரி ஷாப்பிங் விலாகலாம். ஆனால் வந்து நான் பேசுகிறது எல்லாருக்குமே பிடிச்சி பார்க்குறீங்கன்னும் போது எனக்கு ரொம்ப டானிக்காக இருக்குதுங்க. டானிக் மீன்ஸ் எனர்ஜி, அதுதான் சொல்கிறேன். சரி, நெக்ஸ்ட்டு கமெண்ட்டுக்கு போகலாம். உங்கள் இயரிங் சூப்பர், என்ன கிராம்னு கேட்டிருக்கீங்க. அதே சரவணா ஹெட்லைட்டில் ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின இயரிங்ஸ் தாங்க அது. நியர்லி ஒரு 10 கிராம்ஸில் இருக்கும். அது வந்து ஒரு கொல்கத்தா பேட்டர்ன் தான். ரொம்ப பிடிச்சி எடுத்தேன். இன்றைக்கு வரைக்கும் அதிலிருந்து ஒரு கோல்டு பீடோ எதுவுமே கீழே விழுந்தது கிடையாது. நானும் போட்டுக்கிறத பொறுத்து அக்கேஷனலாக யூஸ் பண்ணுவேன். 22 கேரட் கோல்டு கொல்கத்தா பேட்டர்னில் வந்திருக்கும் அது. ஸோ கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணியிருப்பேன். இருந்தாலும் இந்த மாதிரி என் வாய்ஸில் சொல்லும்போது இன்னும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதை வந்து போட்டவங்க யாருன்னா SVMS சூர்யா அப்படின்ற ஐடியிலேருந்து வந்திருக்கு. அவங்க கூட ரெகுலராக கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் வந்து நான் கையில் போட்டிருப்பேன்ல இந்த லக்ஷ்மி வளையல் பற்றி கூட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது வந்து கோல்டு வளையல் கிடையாதுங்க, அது வந்து இமிட்டேஷன் தான். அது வந்து பாரிஸ் கார்னரில் வந்து ஜெயா கவரிங்னு சொல்லிட்டு ஒரு கவரிங் கடையில் வாங்கினது தான். அது என்ன ஒரு 440 ருபீஸ் அந்த மாதிரி தான் வரும். மேம் யுவர் சாரீ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு தீபா சிவபாலன்ற ஐடியிலேருந்து போட்டிருக்கீங்க. தேங்க்யூ சிஸ்டர். அப்புறம் அதே ஐடி தான்
ஃபஸ்ட்டு பண்ணவங்க SVMS சூர்யான்ற ஐடியிலேருந்து கேல்குலேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்கீங்க. கிளியராக எல்லா கோல்டு பிளேட்டட் வீடியோலையும் சொல்லுவேன் நான். சில்வர் ரேட்டு ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டியோடு போட்டு பண்ணுவாங்க. இப்போலாம் வந்து பீஸ் ரேட் போடுறதில்ல அப்படின்னு சொல்லியிருப்பேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் உமா மகேஸ்வரின்ற ஐடியிலேருந்து தே ஹாவ் நாட் மென்ஷன்ட் மேக்கிங் சார்ஜ் இன் பில்னு கேட்டிருக்கீங்க. நான் தான் சொல்லியிருக்கேன், எங்கள் வாயிலே கூட நிறைய சொல்லுவேன். பர் கிராமுக்கு வந்து 150லேருந்து 300 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்தந்த ஜுவல்லோட டிசைன் பொறுத்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பேன். அண்ட் இப்போ வீடியோக்கு வரலாமா? பாடி லெஜண்ட் சரவணா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அஃபோர்டபுள்லேயும் கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டிலையும் நிறைய சாரீஸ் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு டச் அண்ட் ஃபீல் பண்ணும்போதே ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க. அதுவும் இல்லாமல் இந்த பாடி ஹக்கிங் சாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஈவன் நீங்கள் சம்மருக்கு கூட நீங்கள் வேர் பண்ணிட்டு போகலாம், டெய்லியும் கூட வேர் பண்ணலாம், நல்லா இருக்குங்க. அதில் இந்த கிரேப் சில்க் கூட நிறைய சாரீஸ் வெயிட்டாக இருக்கும் நம்ம தூக்கும்போது. ஆனால் அப்படி இல்லைங்க, நிறைய கிரேப் சில்க் சாரீஸ் வந்து லைட் வெயிட்டடாக கூட இருந்தது. இதில் முக்கியமாக வந்து நிறைய பேஸ்டல் ஷேட்ஸில் டிஜிட்டல் பிரிண்ட்ஸில் வந்து அவ்வளோ டிசைன்ஸு எல்லாமே இப்போ கம்ப்யூட்டரைஸ்டு ஆகிட்டதால் நிறைய டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு புதுசாக வருது. அதுலேயும் ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவே வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்க்குற கலெக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா 300லேயும் உங்களுக்கு கிரேப் சில்க் இருக்குது, அதே மாதிரி 800 900லேயும் இருக்குது. ஸோ அந்தந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸும் இருக்குது. கலர்ஸ்லாம் ரொம்ப சூப்பருங்க. இந்த நாகப்பழ கலர் பாருங்கள், 770 ருப்பீஸ்க்கு எல்லாமே கொடி டிசைன் போட்ட மாதிரி சூப்பராக இருக்கும். கிரேப் சில்கில் அவ்வளோ வெரைட்டிஸுங்க. இப்போ பார்க்குறது கிரேப் சில்க் தான். இதிலலாம் வந்து டிசைன்ஸ் பாருங்கள், பார்டர் டிசைன்லாம் வந்து ஒரு காத்தா ஸ்டிச் ஒர்க் மாதிரி இருக்குது அந்த பார்டரில். ஆனால் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இதெல்லாம் கூட பாருங்கள், லைட் பர்பிள் கலரில். கலர்ஸ்லாம் ரொம்ப ரேராக இருக்கும். என் பீரோவில் இந்த கலர் இல்லைங்க, இது மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கலர் கிடைக்கும். ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸு ஒரு கடல் மாதிரி இருக்கும் பாடி லெஜண்ட் சரவணா பொறுத்த வரைக்கும். போயிருந்தவங்களுக்கு தெரியும், நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட இருக்கலாம். எனக்கு எதெல்லாம் நல்லா தோணுதோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். அப்புறம் கமெண்ட்ஸுக்கு வரலாம். சித்ரா மகாராஜன்ற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க, திருநெல்வேலி சரவணா எலைட்டில் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அதுக்கு தாங்க நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம், இந்த டிசைன் அங்கே இருக்குமான்னு. அவங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. அண்டு வேறு எதுவும் டவுட் இருந்தால் கூட அந்த நம்பர்லேயே கூட நீங்கள் கேட்கலாம். அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ் எப்படி வரும்னா, அந்த கோல்டு பிளேட்டட் சில்வர் போட்டால் வெளுத்து போகுமா, வெள்ளையாகுமா, கருத்து போகுமா, அந்த மாதிரிலாம் கேட்பீங்க. ஹெலன் ஜோன்ற ஐடியிலேருந்து தான் வெளுத்து போகுமான்னு கேட்டிருந்தீங்க ரீசெண்டாக. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்துங்க. அதுக்கு நான் கமெண்ட்டில் ரிப்ளையும் பண்ணியிருப்பேன். ஆனால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். அது ஒரு 5 இயர்ஸ் ஆனால் கூட அது போகாது. நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுறோன்ட்டு நிறைய யூஸ் பண்ணணுன்னுட்டு நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது பாலிஷ்லாம் போகாது. அப்படியே உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் கழித்து பாலிஷ் போகுது அப்படின்னாலும் நம்ம ரீபாலிஷ் கூட பண்ணிக்கலாம். இப்போல்லாம் இமிட்டேஷன் கவரிங் நகையிலே பார்த்தீங்கன்னா நான்லாம் வச்சுருக்கேன் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் வரைக்கும் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குதுங்க. என்கிட்ட நிறைய கல்யாணி கவரிங்கில் வாங்கினது, சின்ன சின்ன கடையில் வாங்கினது கூட அப்படியே தான் இருக்குது. அப்படின்னும்போது கோல்டு பிளேட்டட் சில்வர் எப்படிங்க சீக்கிரமாக வெளுத்து போகும்? அதுலேயே ஒருத்தவங்க ரிப்ளை கூட கொடுத்துருக்கீங்க, ரெகுலர் யூசேஜில் எஸ், ஃபங்க்ஷன் யூஸுக்கு ஓகே, 6 months ஒன்ஸ் பாலிஷ் போடணும், 1000 rupees ஃபார் தட், இப்படிலாம் போடுறீங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சால் பண்ணுங்க, இல்லாட்டி கமெண்ட் பண்ணாதீங்க. இது வந்து சொல்கிறதுக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அவங்கள மிஸ்லீடிங் பண்ணக்கூடாது. நம்மளும் வந்து ப்ரமோஷன்லாம் கொடுக்கல சரவணா எலைட்டுக்கெலாம். அதனால் வந்து நீங்கள் மிஸ்லீடிங் நிறைய கொடுக்காதீங்க கமெண்ட்ஸில். இப்போ ரீசெண்டாக வந்த கமெண்ட்ஸுக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். ரெகுலராக யாராவது போட்டுட்ருக்கீங்கன்னா அவங்க பேரை மிஸ் பண்ணியிருந்தேன்னா கோச்சிக்காதீங்க. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் ரிப்ளை எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிஸ்டர் விலாகுன்ற ஐடியிலேருந்து, சிஸ்டர் நீங்கள் காட்டிய அனைத்து செயினும் சூப்பர். நான் என் பொண்ணுக்கு நகைச்சீட்டு கட்டியிருக்கேன், எனக்கு ஹெல்ப்பாக உள்ளது. நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டின் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் ரிப்ளையும் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அந்த கமெண்ட்டு. லலிதா ஜுவல்லரியில் போடும்போது போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரிலாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மேக் பண்ணணும். நம்மளால் எவ்வளோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ கொடுக்க முடியுமோ கொடுக்கணும் அப்படின்னு தாங்க தோணும்.
ரூபன் ஃபாத்திமான்ற ஐடியிலேருந்து கேட்டிருக்கீங்க, கொல்கத்தா மாடல் இயரிங் கலெக்ஷன் ஃப்ரம் லலிதா ஜுவல்லரி காட்டுங்க சிஸ்டர்னு. கண்டிப்பாக போடுறேங்க. அதே மாதிரி கூட ஒரு சாரீஸ் வீடியோவில் பெரியவங்க கட்டுற மாதிரி, டூருக்கு போகிற மாதிரி, கோயிலுக்கு பெரிய கோயிலுக்கெலாம் போகிற மாதிரி சாரீஸ் போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ தாங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. நெக்ஸ்ட்டு வந்துடும் உடனே. சுபா நீங்கள் கேட்டிருக்கீங்க, சுபான்ற ஐடியிலேருந்து வந்திருக்கு. பால் செயின் ராஜ்கோட் பால் செயின் டிசைன்ஸ் அப்லோட் பண்ணுங்கள் ஃப்ரம் 2 to 4 சவரன் ஃப்ரம் எனி ஜுவல்லரின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக என்னோடய வேலையை அதுதாங்க. செயின் வந்து நிறைய பேர், ஏன்னா தங்கம் விற்கிற விலைக்கு வந்து 1 பவுன் 2 பவுனில் நிறைய பேர் செயின் கேட்டிருக்கீங்க. அதுலேயும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி பர்டிகுலர் டிசைன் கேட்குறவங்களுக்கும் நான் அதிலே வந்து இன்க்ளூட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து வங்கி டிசைன் காட்டுங்கம்மான்னு சொல்லிட்டு சுகந்தின்ற ஐடியிலேருந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக காட்டுறேங்க. என்ன கோல்டில் காமிச்சா சில பேருக்கு டென்ஷன் ஆயிடுறாங்க, அதுதான் பிரச்சனையே. ஆனால் கண்டிப்பாக நான் காட்டுறேங்க. ஒட்டியான கூட காட்டுறேன் நான். லக்ஷிதா சூப்பராக ஒரு கமெண்ட் போட்டிருக்கீங்க, எல்லாமே சூப்பர் மேடம், பட் வாங்க அமௌண்ட்டு தான் இல்லை அப்படின்னு போட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வாங்கலாங்க எல்லாரும் நினச்சாலும். இப்போல்லாம் கோல்டு அதிகமாக விற்கும்போது தான் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு 1500 சீட்டு போட்டால் கூட போதும். நிறைய கடைகள் 1000 ரூபாயில் கூட ஸ்டார்டிங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன ஜுவல்லரியை கூட நம்ம வாங்கலாம். இப்போ தாங்க ஞாபகம் வருது, காயத்ரின்னு ஒருத்தவங்க ரெகுலராக கமெண்ட் பண்ணிகிட்ருப்பீங்க, அவங்கள விட்டுட்டேன், சாரி. அவங்க கூட தொடர்ந்து கமெண்ட் பண்ணி நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய சாரீஸ் வீடியோவில் கமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சித்ரா சர்மா, நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்க, பாடி போத்தீஸில் நீங்கள் போடுகிற புடவைகள் கலெக்ஷன் வீடியோ எல்லாம் பார்க்க அழகாக அருமையாக இருக்கிறது. ஆனால் எதை எடுப்பது எதை விடுவது என்று தான் தெரியவில்லை. நான் 500 ரூபாய் ஆட்டோவிற்கு செலவழித்து போய் 4-5 புடவைகளாவது எடுத்து வர வேண்டும். பிகாஸ் கலர்ஸ் அல்டிமேட், சொல்ல வார்த்தைகள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கும் என்னுடைய நிறைய ஹார்ட்டுங்க. அப்புறம் நிறைய ரெகுலர் கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடை எங்கே உள்ளது, ஷாப் டீட்டெயில்ஸ், அப்படி இல்லைன்னா என்ன போடுவீங்க, ப்ரைஸ் அதிகமாக உள்ளது, இல்லைன்னா ப்ரைஸ் மென்ஷன் பண்ணலை, இப்படியெல்லாம் போடுவீங்க. நான் கரெக்டாக சொல்லுவேங்க, எல்லா வீடியோஸ்லேயும் சொல்வேன். அந்த கடை ஸ்டார்டிங்லேயும் சொல்வேன், நடுவுலையும் சொல்வேன். கடை எங்கே இருக்குது, எந்த ஃப்ளோரில் இருக்குது, எப்படி போனால், எந்த பக்கம் போனால் எந்த இடத்துல இந்த சாரீ இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்டு வரைக்கும் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் வாய்ஸை மியூட் பண்ணிவிட்டு பார்ப்பீங்களோ என்னவோ, அது எனக்கு தெரியல. பட் அந்த டீட்டெயில்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, ஷாப் டீட்டெயில்ஸாக டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் தெளிவாக நம்பரோட எல்லாமே கொடுப்பேன். அது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கமெண்ட் ரிப்ளை பண்ணுற மாதிரி இன்னொரு வீடியோ கூட நான் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.